கர்த்தருடைய ஈடு இணையற்ற நாமம், அவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு பாடத்தை தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமது எஜமான், நம்மை படைத்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது உண்மையா இல்லையா என்பதை நாம் நிதானித்து பார்ப்பது அவசியம். நிதானித்து பார்த்த பின்பு தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த எஜமானோடு எவ்வளவு நெருக்கமாக அறிமுகமாயிருக்கிறோம், அவரை உண்மையிலேயே நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை அறிந்திருப்பதே நித்திய ஜீவன் என்பதனாலே அவரை நிச்சயமாக நாம் நேருக்கு நேராக தனித்தனியாக அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அறிந்து கொண்ட இந்த எஜமானின் அழைப்பு எனக்கு கிடைக்கிறது. அந்த அழைப்பை நான் கேட்டிருக்கிறேனா? அந்த அழைப்பிற்கு செவி சாய்த்திருக்கிறேனா? நான் புறப்பட்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொந்தம் பாராட்டுகிறார். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நீங்கள் உபதேசங்களாக பண்ணுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அழைப்பின் சத்தம் நமக்கு கேட்டு இருக்கிறதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமது தேவன் நாம் யாரும் கெட்டு போய்விடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி நித்திய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்பது அவருடைய ஆவல். எனவே அந்த சுவிசேஷ பணியில் உங்களையும் என்னையும் ஒரு பங்காக வைக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஆத்தும ஆதாயம் என்பது தேவனுடைய பிரியம் என வேதம் சொல்லுது. மனம் திரும்புகிற ஒரு பாவி, நிறைய பேர் இல்லை, ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுதியான சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. அந்த ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு உறுதுணையாக நானோ நீங்களோ இருந்திருப்போம் என்றால், அந்த பாவியை மரணத்திலிருந்து ரட்சித்தது மாத்திரமல்ல, திரளான ஒரு பாவ பட்டியல் நம்மிடத்தில் அழிக்கப்படும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதையெல்லாம் கேட்டு இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்துவ சீடத்துவம், நாம் கிறிஸ்துவின் மெய்யான சீடர்களாக இருக்கிறோமா என்று நிச்சயம் நிதானித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. மெய் சீடனின் அடிப்படை அடையாளம் என்ன என்பதை குறித்து இந்த செய்தியிலே சற்று நேரம் படிக்கப் போகிறோம். ஒரு மெய் சீடன், கிறிஸ்துவின் சீடன் இவன் என்பதன் அடையாளம் என்ன? வேதத்தில் படித்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பு என்று ஒரு இளைஞனை குறித்து படித்திருக்கிறோம். சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு பொறாமையினாலே ஒதுக்கப்பட்டவன், வலுக்கட்டாயமாக அடிக்கப்பட்டு உடன் பிறந்த சகோதரர்களினாலே அடிமையாக விற்கப்பட்டவன், பெற்றோரை விட்டு தூர தேசத்திற்கு, தன் இனத்தை சாராத ஒரு இடத்திற்கு அவன் எடுத்து செல்லப்பட்டான். வலுக்கட்டாயமாக அந்த அந்நிய தேசத்தில் புறஜாதிகளின் மத்தியில், நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய நாட்டில் இருந்த நம்பிக்கைகள், மத பிரமாணங்கள், விசுவாசம் ஒன்றும் கிடையாது. விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு இடத்துல அவன் செய்த பணிவிடைகள், அவன் காட்டிய அன்பு, இவைகளை அடையாளமாக பார்த்த அந்த அந்நிய எஜமான் போத்திபார், அவர் மாத்திரமல்ல அவருடைய வீட்டார் எல்லாரும் மெய்யான தேவன் யோசேப்பிடம் இருந்ததை பார்த்தார்கள், சாட்சியாக அறிவித்தார்கள். எப்படி சாத்தியம்? கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்புள்ள தேவன் அவர் நேசத்தின் அடிப்படையில் தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து அழகு பார்த்தார். சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை படிக்கும் பொழுது சற்று நினைவு கூறுவோம். எல்லா காரியங்களையும் தன் வாயின் வல்லமையினாலே உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்றே. ஆனால் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது மாத்திரம் அவர் இறங்கி தன் கைகளை கால்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த பூமியின் புழுதியில் அவர் சாயலில் நம்மை உருவாக்கி, சுவாசமற்ற இருந்த அந்த நாசியில் தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அது நிமித்தம் மனுஷன் ஜீவ ஆத்மாவானார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய திட்டத்தில் மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனி சிலாக்கியம், பெருமை. மனிதன் உண்டாக கடவன் என்று வார்த்தைகளினாலே உண்டாக்கும் வல்லமை அவருக்கு இருந்தது. ஆனால் அநாதி தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்திருந்த அநாதி பிரியத்தினால், அநாதி சிநேகத்தினால் நம்மை வடிவமைத்தது முதற்கொண்டு நாம் அவரோடு நெருங்கி இருப்பதை அவர் விரும்பினார். அவருக்கு ஒரு அலாதி பிரியம். எனவேதான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து மனிதனாக ஜீவித்து இறுதியாக பயங்கரமாக தண்டிக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காக பரிகாரியாக ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே, சிலுவையின் மரணத்தை. அதற்கு பின்பு உயிர் தெழுந்து அவர் பரமேறி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருக்க கடவுது. யோவான் 14:1-3 வரை. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன சொன்னார்? நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன். ஆயத்தமான பின்பு நான் வருவேன். எதற்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாக்கு தத்துவம். அவர் சொல்லியிருக்கார், நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்கள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போவதற்கு வருவேன். வரப்போகிறாருங்க, எஜமான் வரப்போகிறாரு. அவருடைய சீடனாகிய நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அவரில் இருந்த அந்த மைய அடையாளம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்பான தேவன், அன்பான ஒரு சீஷன் என்கிற பெயரை நான் எடுத்திருக்கிறேனா? நிச்சயம் நான் யோசித்து பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து நமக்காக மரித்தது, நமது எஜமான் நமக்காக மரித்தது நாம் நல்லவர்களாக இருக்கும் பொழுது அல்ல. வேதத்தை திறந்து சில வாக்கியங்களை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 2 காரியங்கள், பலனற்றவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் நமக்காக மரித்தார். 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். 3, பலனற்றவர்கள், அக்கிரமக்காரர், பாவிகள். 10வது வசனத்தை பாருங்கள், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த அடுக்கு தொடரை பார்த்தீங்களா? பலவீனர்கள், அக்கிரமக்காரர், பாவிகள் அவருக்கு சத்துருக்கள். நீங்களும் நானும் ஏதோ நல்ல பிள்ளைகளாக உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால அவர் அத்தனை பாடுகளை அனுபவித்து நமக்காக ரத்தம் சிந்தி கொடூரமாக மரிக்கவில்லை. நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கும் பொழுது நம்மை நேசித்த எஜமான் நமது எஜமான். நாம் நேசிக்கிறோமா அவரை? இந்த கேள்விக்கு தான் ஒரு மெய்யான சீடன் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. உலகத்திலே கிறிஸ்தவர்கள் விரும்புகின்ற வசனம் யோவான் 3:16, அவருடைய அன்பை பறைசாற்றுகின்ற ஒரு அற்புதமான அன்பு. மத்தேயு 22:37-40. கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 40வது வசனத்தை கவனிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அனைத்து பிரமாணங்களும் அடக்கிய 2 பிரதான பிரமாணங்கள். அன்பு, தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 1 யோவானின் புஸ்தகத்திற்கு போகும் பொழுது ஒரு அருமையான விளக்கத்தை அங்கு பார்க்க முடியும். வேதத்தின் நிறைவு பகுதிக்கு போங்க. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம். இதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அன்பை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 4வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். 4, 20, 21. 1 யோவான், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இது நமது எஜமான் கொடுத்த கட்டளைங்க. என்னை நேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு
உங்களில் ஒருவர் நீங்கள் அன்பாய் இருக்காவிட்டால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். சற்று நிதானித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறோம் இல்லையா? தன்னலம் நிறைந்த ஒரு உலகம், சுயம் தலை தூக்கி தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சூழ்நிலை. அன்பு பாராட்டுவது இன்று பொய் பித்தலாட்டமாக இருக்கிறது, வேஷம் தரித்த அன்பாக இருக்கிறது. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இதை யோசித்து பார்க்க வேண்டாமா? 2 பிரதான கற்பனைகள். ஒன்று, நமது சிருஷ்டி கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். 2வது, அவரை நேசிப்பது போலவே நான் என்னை நேசிப்பது போல உங்களை நான் நேசித்தாக வேண்டும். இது 2 மெய்யாக இருந்தால் மட்டுமே கற்பனைகள் முழுமையும் நான் கடைபிடிக்கிறவனாகுவேன். ஒருவேளை ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி என்னால் என் சகோதரன் நேசிக்க முடியாவிட்டால், வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது, காண்கின்ற உன் சகோதரனை உன்னால் நேசிக்க முடியாதிருக்கும் பொழுது காணாத தேவனை, அந்த பரம எஜமானை எப்படி நீ நேசிக்கிறாய்? அது பொய் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது அவர் கொடுத்த கற்பனை. இதே புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை சற்று கவனித்து பார்ப்போம். 1 யோவான் 3:15, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மாடியோ, மனுஷ கொலைபாதகனாவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பகைக்கிறவன் கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் இருப்பதற்கு சாத்தியமில்லை என்று ஆண்டவர் சொல். இது ஒரு ஆழமான சத்தியம், முக்கியமான சத்தியம், இன்று மிகவும் அவசியப்படுகிற ஒரு சத்தியம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எஜமானை நாம் அறிந்திருக்கிறோமா? இப்படி தன்னலமற்ற அன்பினால் உங்களையும் என்னையும் வாழ்வித்து கொண்டிருக்கிறாரே, இந்த ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவருடைய அழைப்பை கேட்டிருக்கிறோமா? அந்த அழைப்புக்கு செவி சாய்த்திருக்கிறோமா? அவர் விரும்புகின்ற விதமாக ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற இந்த கட்டளை நிறைவேற்றும்படி நான் புறப்பட்டு எத்தனை பேரை சத்திய வசனத்துக்குள் கொண்டு வர முடியுமோ என் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நான் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன் என்றால் என்னால் சாட்சி சொல்ல முடியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கெல்லாம் அடித்தளம் இந்த நேசம், முழுமையான அன்பு, தன்னலமற்ற அன்பு, பரந்த அன்பு. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவானவர் இதை ஆழமாக கற்றுக் கொடுத்த இன்னொரு பகுதியை வாசித்திருப்போம். யோவான் 13:34-35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்னங்க இப்படி ஒரு நிபந்தனை, என்ன ஒரு ஆழமான நிபந்தனை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நேசித்தே ஆக வேண்டும். அதற்கு ஒரே இலக்கண குறிப்பு, நான் நினைக்கிற மாதிரிலாம் அன்பு பாராட்ட முடியாது. என் தேவன் என்னிடத்தில் எந்த விதமாக அன்பு கூர்ந்தாரோ அதே விதத்தில் நான் உங்களில் அன்பு கூற வேண்டும். எனக்கு இஷ்டமான மாதிரி கிடையாது, ஏன்னா அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடித்தவங்க, எனக்கு சாதகமாக இருக்கிறவங்க நான் நேசிக்கிறது அது ரொம்ப சுலபங்க. ஆனால் நம்ம படிச்சிட்டோம், ரோமர் 5 படிச்சிட்டோம், நம்ம நல்லவங்களாக இருக்கும் போது இல்லை, பிரியமாக இருக்கும் பொழுது அல்ல, கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் பொழுது அல்ல, அவருக்கு துரோகிகளாக இருக்கும் பொழுது அவர் நம் மீது நேசம் பாராட்டினார். இங்கே சொல்கிறார், ஒரு புதிய கட்டளையை தார, 11வது கற்பனை மாதிரி இல்லையா, ஒரு புதிய கட்டளையை தார, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். எப்படி? நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. எனக்கு பிரியமான தேவ சகோதரரே, அன்பு சகோதரிகளே, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த எஜமானை அறிந்திருக்கிறோமா? தனிப்பட்ட டு வி பர்சனலி நோ ஹிம். 2வது, அவருடைய அழைப்பு, பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த அழைப்பை நாம் கேட்டிருக்கிறோம், அந்த சத்தம் கேட்டிருக்கிறோமா? இதை தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட விரும்புகிறாரு, இதை நம்ம செய்தாகணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாரும் அழிந்து போய்விடக்கூடாது, எல்லாருடைய தீர்ஜீவனுக்குள்ளே வரணும். அப்படிங்கிற இந்த சுவிசேஷ பணியில், இந்த ஊழியத்தில் நீங்களும் நானும் பங்காக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த கட்டளையை கொடுத்து புறப்பட்டு போங்க. மீன் பிடிக்கிற சீஷர்களை கூப்பிட்டு சொன்னார், மீன் பிடிக்கிறது போதும், மீன் பிடித்து கொண்டு இருக்கிற உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். புறப்பட்டு போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க.
செய்கிறோமா என்கிற கேள்வி நான் கேட்டேன். நான் இதை சரியாக செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்த அடிப்படை நமது வாழ்க்கையில் உண்மையாக மலர வேண்டும். அதுதான் அன்பு. அன்பினாலே நம்மை படைத்தார், அன்பினாலே நமக்கு ஜீவனை கொடுத்தார், அன்பினாலே நீங்கள் நானும் பாவம் செய்த பொழுது நமக்கு பரிகாரியாக அவர் மாறினார், அன்பினாலே அவர் உயிரை துச்சமாக மதித்து நமது உயிரை பெரிதாக அவர் கண்டார், அன்பினாலே நமக்காக தன் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உறுதி செய்தார், அன்பினாலே பரமேறி சென்று பரலோக பிதாவிடம் இன்னும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்ட அன்பினாலே மறுபடியும் வந்து அவர் இருக்கும் இடத்தில் நீங்கள் நான் இருக்கும்படி எல்லாம் அன்பு தான். இப்படிப்பட்ட ஒரு எஜமான், இவரை நான் அறிந்திருக்கிறேன் என்பது உண்மை என்றால் அவருடைய அழைப்பு உண்மை. அவருடைய அழைப்பு உண்மை என்றால் என்னுடைய பங்களிப்பு நிச்சயம் அவசியம். ஒருவேளை இதுவரைக்கும் அதை செய்யாதிருந்திருப்பேன் என்றால் செய்ய முற்பட வேண்டும். நான் பலவீனன், எனக்குள் 1000 குறைகள் உண்டையா, என்னால் மன்னிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்கள் செய்தது அநியாயம், பெரிய அக்கிரமம், உண்மைதான். ஆனால் நான் நியாயாதிபதியாக இருக்கவில்லையே, அக்கிரமம் செய்கிறவனாகி இருந்தே என்னை அவர் மன்னித்து ஏற்று எனக்காக மரித்தாரே, அவர் என்னில் காட்டிய அன்பைத்தானே நான் காட்ட வேண்டி இருக்கிறது. சாக்கு போக்கில் சொல்ல முடியாதுங்க. அன்பு பாராட்டுவது அவசியம். ஏன்னா இந்த அன்பு தான் அவருடைய சீஷர்கள் நாம் என்பதற்கு அடையாளம். இயேசுவின் வார்த்தைகள். அப்படி என்றால் நான் எப்படி நேசம் பாராட்டாமல் இருக்க முடியும்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அன்பை குறித்து அழகாக நாம் படிக்க வேண்டும் என்றால் அந்த அன்பின் அதிகாரம் என்று வர்ணிக்கப்படுகிறதே 1 கொரிந்தியர் 13க்கு நிச்சயமாக நம் கவனத்தை இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பாக நாம் பார்த்து விட வேண்டும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அந்த அதிகாரம் நம்மில் அநேகர் ஒருவேளை பல்லாயிரக்கணக்கான தடவை படிச்சிருக்கலாம். ஒரு சிலர் இதை நிச்சயமாக மனப்பாடம் பண்ணி வைத்திருப்போம். இந்த அருமையான அதிகாரத்தை பார்க்கும் பொழுது முதல் 3 வாக்கியங்களில் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படி என்றால், நமக்கு என்ன திறமைகள் இருந்தாலும் சரி, பல மொழிகளில் நம் பிரதானமானவர்களாக இருக்கக்கூடும், தீர்க்க தரிசன மொழிகளை பெயர்த்து அழகாக விளக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாக இருக்கக்கூடும், தாராள குணம் உண்டவர்களாக, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு தயால குணம், ஏன் என் சரீரத்தை சுட்டரிக்கப்பட கொடுப்பதற்கு கூட ஆயத்தமாக இருக்கக்கூடிய இரத்த சாட்சியின் குணம் கூட எனக்கு இருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் அன்பின் அடிப்படையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அது அனைத்தும் வீணாகி போகிறது. அது வெறும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்வதை படித்திருக்கிறோமே. என்ன பிரயோஜனம்? பல தாளந்துகளை பெற்று என்ன பிரயோஜனம்? அழகாக ஆங்கிலத்தில் தமிழில் பல மொழிகளில் பேசி என்ன பிரயோஜனம்? வேத விளக்கங்களை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அற்புதமான பிரசங்கங்களை செய்து என்ன பிரயோஜனம்? அன்பில்லாமல். எனக்கு பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தில் அந்த 1 கொரிந்தியர் 13 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இன்று இந்த சாந்தம் தயவு என்கிற பண்புகள் பறந்து போய்விட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம்? எதிர்த்து அடித்தால்தான் நம் பலமல்லவர்கள் என்று நினைக்கிறோம். நம்ம ஆண்டவர் அப்படி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கலைங்க. இயேசு பெருமான் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கவும் இல்லை. தீமைக்கு அவர் எதிர்த்து போராடி விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அன்பினாலே அடித்து முடித்தார். இன்று நமக்கு அந்த அழைப்பு, மெய்யாக அவருடைய சீஷன் என்று நான் என்னை அறிவித்து கொள்ள வேண்டும் என்றால் என் ஆண்டவர் வைத்திருந்த அன்பை போல எனக்குள்ளாக அந்த அன்பு இருக்க வேண்டும். பாருங்க, அன்பு எப்படி இருக்குமா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழ, தன்னை குறித்ததுக்கு கரையே கிடையாது. இருமாப்பா இராது, அப்படியே இறுக்கமா, பிடிவாதமா, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் எனக்கு கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. தவறுகள் செய்யணும், எப்படியாவது அதை அழித்து விடணும், பிறரை நான் அவமானப்படுத்தி விட வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது,
6வது வசனம் சொல்லுது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒன்று ஒன்றாக நாம் அமர்ந்து யோசித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய அன்பு எவ்வளவு பலவீனமாக தோய்ந்து போய் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நமது எஜமானாகிய தேவன் நமக்கு கொடுத்த அன்பு, நமக்கு காட்டுகிற அன்பு நித்தியத்திற்கு உள்ள ஒரு அன்பு, தன்னலமற்ற ஒரு அன்பு. ஆனால் நான் செலுத்துகின்ற அன்பு சுயநலம் நிறைந்த ஒரு அன்பு. எனக்கு நான் இதற்கு சாதகமாக இருந்தால் மாத்திரமே அன்பு என்னால் செலுத்த முடியும். அப்படி இல்லைங்க. பூரணமான அன்பு என்பது சகலத்தையும் தாங்கக்கூடிய அன்பு, சகலத்தையும் சகிக்கக்கூடிய அன்பு, சகலத்தையும் நம்பக்கூடிய ஒரு அன்பு. தேவனுடைய அன்பு தூய்மையான அன்பு. அப்படிப்பட்ட அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மன்னன் ஒரு போட்டி நடத்தினாராம். ஒரு விசித்திரமான போட்டி. என்ன போட்டி என்றால், தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏதாவது ஒரு பழத்தை கொண்டு வர வேண்டும். அந்த பழம் ராஜாவுக்கு பிடித்திருந்தால் 1000 பொற்காசுகள், பிடிக்காவிட்டால் ஒன்றும் கிடைக்காது. எல்லாரும் பெயர் கொடுத்து அந்த நாட்டு ஜனங்களை ரொம்ப சந்தோஷமாக கூடி வந்துட்டாங்க ஒரு இடத்துல. ராஜாவும் வந்தார், எல்லாம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். போட்டி ஆரம்பிச்சிச்சு. போட்டி ஆரம்பிக்கும் போது தான் ராஜா சொன்னார், எல்லோரும் பழம் கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், எல்லோரும் கையில் வச்சுருந்தாங்க பழங்கள். ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு 1000 பொற்காசுகள், பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன தண்டனை. ஏன்னா இந்த போட்டி இல்லையா, அப்போ இந்த தண்டனை என்ன அப்படின்னா அவர் சொன்னார், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பழத்தை நீங்களே சாப்பிட்றணும். மறுபடியும் எல்லோரும் கூட்டம் எல்லாம் பார்த்துச்சு, ஒருத்தரை பார்த்தாங்க. பரவாயில்ல, பழம் பிடிக்கலைன்னா பழத்தை சாப்பிட போகிறோம். ராஜா சொல்லிவிட்டு சிங்காசனம் நல்லா உட்காரமாக சொன்னாராம், அந்த பழத்தை ஒரே முழுங்காக முழுங்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு நடுக்கம் கொடுத்துருச்சு. ஏன்னா எல்லார் கையில் வேறு வேறு பழங்கள் இருக்குது. திராட்சை கொத்தை வைத்திருந்த ஒருத்தர் என்ன செஞ்சுருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு திராட்சை பழத்தை பிச்சுட்டு கொத்தை கீழே விட்டுருப்பான். ஒரு வேளை மன்னனுக்கு பிடிக்கலைன்னா ஒரு மாத்திரையை முழுங்குற மாதிரி முழுங்கிடலாம். போட்டி ஆரம்பிச்சிருச்சு. விசித்திரமான போட்டி. மன்னனுக்கு பிடித்தவர்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது. பிடிக்கலை என்றால் அந்த பழத்தை அவங்க திங்கணும். அப்படி ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான். அவன் கையில் அன்னாசி பழம் வச்சுருக்கிறான். அவன் வாரான், ராஜா பக்கத்தில் வாரான். ராஜா உடனே பழத்தை லேசாக ஒரு துண்டு போட சொல்லி தின்னு பார்க்குறாரு, பிடிக்கலை. இப்போ அன்னாசி பழத்தை எப்படி முழுங்கிறது அவன் முழுசாக? ஆனால் ராஜா சொல்லிட்டார், முழுங்கி ஆகணுன்ட்டார். அவனால் முடியல, அவனை வாய்க்குள்ளே போட முடியல. 1-2 போர் சேவர்கள் வந்தாங்க. அந்த போர் சேவர்களுக்கெல்லாம் ராஜா மேலே கோபம், என்ன பைத்தியக்கார விளையாட்டு இது. ஆனால் கூட்டமே ரசித்து கொண்டு இருக்கிறது, மன்னர் ரசித்து கொண்டு இருக்கிறார். அந்த அன்னாசி பழத்தை போட்டு பேசி உள்ளே தள்ளி இருக்கானுங்க. இவனுக்கு வாய் கிளி ஆரம்பித்து ரத்தம் வருது. அந்த சேவர்களுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ரத்தம் வந்தவன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். உடனே அவங்க 2 பேர், அந்த போர் சேவர்கள் அந்த பழத்தை கொஞ்சம் உருவி எடுத்துட்டே, அறிவு இல்லையா உனக்காக நாங்கள் பரிதாபப்பட்டுக்க என்ன இழிக்கிற? அவன் சொன்னானா, எனக்கு வலிக்குது ரத்தம் வருதுங்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கே இந்த நிலமான என் பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் வச்சுருக்கிறான் அப்படின்னு. மற்றவங்க கஷ்டத்தில் நமக்கு சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் அதை விரும்பலைங்க. அன்பு. நீங்கள் நானும் கெட்டு போயிடக்கூடாது, பரலோக ராஜ்யம் வரணும். அன்பு. அக்கிரமக்காரன் தான் நான், பாவி தான் நம்ம எல்லாருமே, அசிங்கமான வாழ்க்கையை வாழ்கிறோம், கீழ்ப்படியாத வாழ்க்கை. ஆனால் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் மனம் திரும்பி எல்லாரும் வரணும். இன்றைக்கி அவருடைய சீஷர்களை நமக்கு இதை அடையாளமாக கொடுக்கிறார். இந்த அன்பு நீங்கள் காட்டும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஏன் சீஷர்கள் என்று. அன்பாயிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சவால், நமது எஜமான் மகிழும்படி அன்பு பாராட்ட கடவும். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அன்பு பூரணமானது, அதை நடைமுறைப்படுத்துவோம். ஜெபம் செய்வோமா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இரக்கம் நிறைந்த தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தேவனே, எவ்வளவாக அன்பு கூர்ந்தீரப்பா, அளவிட முடியாதது சுவாமி. அதற்கு நிகராக எங்களால் நேசிக்கவும் முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இருக்கிறோம். அன்பு பாராட்டும்படி கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும். சுயநலம் பிடித்தவர்களாக இருக்கிறோம். தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரை. பிறரை நேசிப்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம்.
பரலோக தேவனுடைய சீஷர்கள் நாங்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட அன்புதான் அடையாளம் என்று சொல்லியிருக்கிறீங்க. சரியாக கடைபிடித்து வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. ஒருவரை ஒருவர் மன்னித்து எல்லாரையும் ஏற்று பரஸ்பர அன்பினாலே ஒருவரை ஒருவர் நாங்கள் கனப்படுத்த கர்த்தர் கிருபை செய்து உமது அடையாளமாக நாங்கள் இருப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ள தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.